வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த கவர்மெண்ட் எக்ஸாம் படித்தாலும் சரி, இந்தியன் பாலிட்டி இந்த சப்ஜெக்டை டாப்பிக்கை உங்களால் ஸ்கிப் பண்ணவே முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி டீட்டெயில்டான சிலபஸை பாலிட்டி சிலபஸ் வைஸ் இருக்கிற ஒரு டாப்பிக்கும் நம்ம பார்க்க போகிறோம். டாப் டு பாட்டம் லக்ஷ்மிகாந்த் புக்கில் கவர் ஆகிருக்கிற எல்லா டாபிக்ஸும், அதாவது கான்ஸ்டியூஷன் எப்படி ஃப்ரேம் பண்ணாங்கலேருந்து இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது வரைக்கும் நடைமுறைக்கு வந்த குடியரசு தினம் வரைக்கும் இருக்கிற முக்கியமான எல்லா விஷயத்தையும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பொது வாழ்வில் ஊழல், அதாவது லோக்பால், லோக் ஆயுக்தா, இது சம்மந்தமான சிலபஸ் டாப்பிக்கும் A to Z, அதாவது சிலபஸில் கொடுத்துருக்க எல்லா டாப்பிக்கும் 1 by 1 பார்க்க போகிறோம். இப்போ பார்க்க போகிறோன்னா அரசியலமைப்போட உருவாக்கம், மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அரசியலமைப்பை எப்படி உருவாக்குனாங்க, யார் எல்லாம் உருவாக்குனாங்க, எத்தனை வரைவு குழுக்கள் போட்டாங்க, எவ்வளோ திருத்தங்கள் மேற்கொண்டாங்க, எப்போ நம்ம அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்துச்சு, எப்போ நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட்டது, எப்போ நம்ம நாடு குடியரசு ஆனது வரைக்கும் இந்த மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அதாவது அரசியலமைப்பு உருவாக்கத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டாபிக் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய கொஷின்ஸ் இதுலேருந்து கேட்டிருக்காங்க. என்னென்னு இப்போது இந்த டாப்பிக்கை டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, டிமாண்ட் ஃபார் கிரியேட்டிங் த கான்ஸ்டியூஷன், அதாவது எங்களுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு வேணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு எப்போ கேட்குறாங்கன்னா 1934 MN ராய், இந்த பேரை கேள்விப்பட்டிருங்க. இவர் ஒரு பழைய கால, அதாவது கம்யூனிஸ்டோட முன்னோடின்னு சொல்லலாம், கம்யூனிஸ்டை முன்னோடி தலைவர்களில் ஒருத்தர் தான் MN ராய். இவர் தான் ஃபஸ்ட்டு கம்யூனிஸ்ட், இவர் தான் ஃபஸ்ட்டு இந்தியாவுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு ஒன்று வேணும்னு ஃபஸ்ட்டு கேட்குறது இவர் தான். அதுக்கடுத்து 1935 INC, இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பில் எங்களுக்கு இந்தியாவுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் வேணும்னு பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கிட்ட, ஆங்கிலேய அரசாங்கக்கிட்ட கேட்குறாங்க. அடுத்தது 1938 ஜவஹர்லால் நேரு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோன்னா, யாரும் எங்களுக்கு கான்ஸ்டியூஷன் எழுத தேவையில்லை, வயது வந்த ஒரு வாக்குரிமை, அதாவது யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ், அதை வச்சு நாங்களே கான்ஸ்டியூஷன் எழுதிக்கிறோம், யாரும் எங்களோட இதில் தலையிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 1938 இது ஒன்றா எழுதி வச்சுக்கோங்க. யூனிவர்சல் எதை அடிப்படையாக வச்சுன்னா யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ், இதை வச்சு தான் இண்டிபெண்டான ஒரு கான்ஸ்டியூஷன் எங்களுக்கு நாங்களே எழுதிக்கிறோம், யாரும் எங்களுக்கு எழுதி தர தேவையில்லைன்னு ஜவஹர்லால் நேரு 1938 குறிப்பிட்டார். அதுக்கடுத்து 1940 லார்ட் லின்லித்தோன்னு ஒருத்தர் ஆகஸ்ட் கொடை அப்படின்னு ஒரு இதுவை அறிவிக்கிறாரு. இது ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் இந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆகஸ்ட் கொடை அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழில் ஆகஸ்ட் கொடை, ஆகஸ்ட் ஆஃபர். எப்போனா ஆகஸ்ட் 8, 1940. இதை எக்ஸாமில் கொஷினாக கேட்டிருக்காங்க. ஆகஸ்ட் கொடை எந்த தேதி, எந்த வருடம்னு கொஷின் கேட்டிருக்காங்க. இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஆகஸ்ட் 8, 1940. ஆகஸ்ட் ஆஃபர் 1940 ஆகஸ்ட் ஆஃபர். யார் இது ஆகஸ்ட் ஆஃபரை கொடுக்குறாங்கன்னு பார்த்தோன்னா லார்ட் லின்லித்தோ 1940. ஃபர்ஸ்ட் டைமாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நம்மளோட கோரிக்கையை ஏற்றுக்கிறாங்க. ஆனால் அவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னு பார்ப்போம். 1942, ஒரு 2 வருஷம் போயிடுச்சு ஆகஸ்ட் கொடை, ஆகஸ்ட் ஆஃபருக்கு அடுத்து ஸ்டான்ஃபோர்ட் கிரிப்ஸ் அப்படின்னு ஒருத்தரை இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க. இவர்கிட்ட வரைவு, அதாவது ஒரு டிராஃப்டை கொடுத்து அனுப்புகிறாங்க. இந்தியாவுக்கு கான்ஸ்டியூஷன் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம், அதுக்கான டிராஃப்ட் எங்ககிட்ட இருக்குது. ஆனால் இப்போதைக்கு நாங்கள் இந்தியாவுக்கு கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணல. நாங்கள் இப்போ வேர்ல்டு வார் 1939 45 வரையிலும் வேர்ல்டு வார், 2ஆம் உலகப் போர் நடந்துட்டுருக்கு. 42 இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 2ஆம் உலகப் போர் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் இந்தியாவுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் எழுதுகிறோம், ஆனால் எங்ககிட்ட இப்போதைக்கு ஒரு டிராஃப்ட் இருக்குது, என்ன பண்ண போகிறோன்ற ஒரு டிராஃப்ட் இருக்குன்னு ஸ்டான்ஃபோர்ட் கிரிப்ஸ் சொல்கிறாரு. இது என்ன சொல்கிறாங்கன்னா கிரிப்ஸ் மிஷன், ஸ்டான்ஃபோர்ட் கிரிப்ஸ் தலைமையில் ஒரு குழு அமைக்கிறாங்க, அதுதான் ஸ்டான்ஃபோர்ட் கிரிப்ஸ் மிஷன். இதுவும் வரிசை என்னன்னு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. கிரிப்ஸ் தூதுக்குழுவோட வரிசை என்னன்னு கேட்டிருக்காங்க. எப்போனா 1942. ஆனால் இவங்களோட கோரிக்கையை முஸ்லீம் லீக் முழுவதுமாக எதிர்க்கிறாங்க. முஸ்லீம் லீக் முற்றிலுமாக இந்த ஸ்டான்ஃபோர்ட் கிரிப்ஸோட டிராஃப்டை எதிர்க்கிறாங்க. அவங்க முஸ்லீம் என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு முஸ்லீமுக்குன்னு ஒரு தனி தொகுதியை கொடுங்க, தனியாக இந்தியா பாகிஸ்தானை பிரித்து கொடுங்கன்னு 2 கான்ஸ்டியூஷன் வேணும், எங்களுக்குன்னு பாகிஸ்தானை பிரித்து கொடுங்கன்னு ஸ்டான்ஃபோர்ட் கிரிப்ஸ் கேட்குறாரு. அப்போது இதை முஸ்லீம் லீக் இவரோட கோரிக்கையை எதிர்க்கிறாங்க, இவரோட டிராஃப்டை எதிர்க்கிறாங்க. கடைசியாக 1946, அதுக்கடுத்து ஒரு 4 வருஷம் போகுது. கடைசியாக கேபினெட் மிஷன், அதாவது அரசமைப்பு தூதுக்குழுன்னு ஒன்று மார்ச் மாதம் இங்கிலாந்துலேருந்து அமைக்கிறாங்க. இந்த கேபினெட் மிஷன் எடுத்துக்கிட்டோன்னா முக்கியமான
கொஸ்டின் இதுலேருந்து கேட்டிருக்காங்க. 1946 கேபினெட் மிஷன் ஒன்று மார்ச்சில் இங்கிலாந்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கேபினெட் மிஷன் எடுத்துக்கிட்டோன்னா 3 பேர் இருக்காங்க. யாருன்னா கிரிப்ஸ் ஒருத்தர், அடுத்ததா அலெக்சாண்டர், அடுத்ததா லாரன்ஸ். இவங்க 3 பேர் தலைமையில் அரசமைப்பு தூதுக்குழு அப்படின்னு ஒன்று உருவாகுது. கேபினெட் மிஷன் யாருன்னா கிரிப்ஸ், அலெக்சாண்டர், லாரன்ஸ். இவங்க 3 பேர் தலைமையில் கேபினெட் மிஷனை இங்கிலாந்துலேருந்து அமைக்கிறாங்க. எதுக்குன்னா இந்தியாவில் ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, அரசியலமைப்பு சபையை உருவாக்கணும்னு சொல்லிட்டு. அதன்படி இவங்க 1946 மே 16 ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க. இறுதியாக நவம்பர் 1946 நவம்பரில் இந்தியாவுக்கு கான்ஸ்டியூஷன் அசம்பிளின்னு ஒன்று, கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. அரசமைப்பு சபைன்னு ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. அதில் உறுப்பினர்களை எதன் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். அரசியலமைப்பு நிர்ணய சபையை அமைச்சிட்டாங்க. அதில் மொத்தமாக எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 389 பேர். அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன், அது விகிதாச்சார முறையில் 10 லட்சம் மக்கள் இருந்தால் அதுக்கு ஒரு பிரதிநிதியை நிப்பாட்டினாங்க. இப்போது தமிழ்நாட்டில் 10 லட்சம் பேர் இருக்காங்கன்னா 10 லட்சம் பேருக்கு ஒருத்தரை நம்ம நாமினேட் அல்லது எலெக்ட் பண்ணலாம். அந்த ப்ரொபோஷனல் ரிப்ரசன்டேஷன் மூலயமா 10 லட்சம் பேருக்கு ஒருத்தரை நியமித்தாங்க. அதுக்கடுத்து கம்யூனிட்டி பேசிஸ், அதாவது இந்து அல்லாத முஸ்லீம், சீக்ஸ், மற்ற மதத்தினரை கம்யூனிட்டி பேசிஸ்லையும் நியமித்தாங்க. இப்போது யார் யார் எவ்வளோ பேரை நியமித்தாங்கன்னு பார்க்கலாம். பார்ட்லி நாமினேட்டட்னா இந்த 93 மன்னர் மாநிலங்கள். மொத்தமாக இந்தியாவை எடுத்துக்கிட்டோன்னா பிரிட்டிஷ் இந்தியாவில் மொத்தம் 565 மன்னர் மாநிலங்கள் இருந்துச்சு. அந்த 565 மன்னர் மாநிலங்கள்லேருந்து 93 பேரை எலெக்ட் பண்ணாங்க. அதில் அவங்களுக்குள்ளேயே பேசி 93 பேரை 565 மன்னர் மாநிலங்கள்லேருந்து நாமினேட் பண்ணாங்க. அடுத்ததாக பார்ட்லி எலெக்டட், இந்த 10 லட்சம் பேருக்கு ஒருத்தர் இருந்தாங்களா, அதன் மூலயமா எல்லா கம்யூனிட்டி பேசிஸ் எல்லாம் பார்த்து ஒரு 292 பேர். கடைசியாக இன்டைரக்ட் எலெக்ஷன் சிசிபி, அதாவது வந்து சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸ். இங்கெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இராணுவ ஆட்சி நடந்துட்டு இருந்துச்சு, நேரடியாக பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருந்துச்சு. அப்படி இருந்த இடங்கள் எது எதுன்னு பார்த்தோன்னா இந்தியாவில் டெல்லி, அஜ்மீர், கூர்க், பலுசிஸ்தான். இந்த 4 இடங்களில் இந்தியாவில் எடுத்துக்கிட்டோன்னா மொத்தமாக பிரிட்டிஷ் இந்தியாவில் 11 மாநிலங்கள் இருந்துச்சு. மொத்தமாக இந்தியாவிலே சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி மொத்தம் 11 மாநிலங்கள், 565 மன்னர் மாநிலங்கள் இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் 4 சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸ், அதாவது வந்து இராணுவ ஆட்சி நடைபெற்ற இடங்கள் இருந்துச்சு. டெல்லி, அஜ்மீர், கூர்க், பலுசிஸ்தான். இப்போது இந்த 4 சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸ் மொத்த பேரும் சேர்த்தா 389 பேர். அப்போ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, அதாவது அரசியலமைப்பு நிர்ணய சபையோட மெம்பர்ஸ், அதாவது உறுப்பினர்கள் மொத்தம் 389 பேர். இதுவும் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இந்த சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸ், அதாவது இராணுவ ஆட்சி நடைபெற்ற இடமான இந்த 4 இடத்த பற்றியும் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ஆட்சியில் மொத்தம் எத்தனை மாநிலங்கள் இருந்துச்சு, எத்தனை மன்னர் மாநிலங்கள் இருந்துச்சுன்னு கொஸ்டின் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தோன்னா 11 மாநிலங்கள், 565 மன்னர் மாநிலங்கள் இருந்துச்சு. மொத்தமாக அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கு 389 பேரை நியமித்தாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. மொத்தமாக 292, அதாவது 10 லட்சம் பேருக்கு ஒருத்தரை தேர்ந்தெடுத்தோமா, 10 லட்சம் பேருக்கு ஒருத்தரை 10 லட்சம் பேருக்கு ஒருத்தரை தேர்ந்தெடுத்தோம். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களும் அதாவது இராணுவ ஆட்சி நடைபெற்ற அந்த 4 இடங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களும் மொத்தமும் 296 பேர். அதில் காங்கிரஸ்லேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க 208 பேர், முஸ்லீம்லேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க 73, மற்றவர்கள் அதர்ஸ் வந்து 15. இவங்க 2 பேரும் சேர்த்தா 296 பேர். இது கூட 93, அதாவது வந்து மன்னர் மாநிலங்கள். இந்த மன்னர் மாநிலங்கள்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ தஞ்சை, நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா தஞ்சையில் சரபோஜி மன்னர் இருந்தார். இது மாதிரி மன்னர்கள் இருந்தாங்களே, அவங்களோட மாநிலங்கள், அவங்களோட எல்லைப்பகுதியில் ஒரு எல்லைப்பகுதியை அவங்க நிர்வகிச்சுட்டு வந்தாங்க. அந்த மன்னர்கள் அவங்களோட ஸ்டேட்ஸ், அவங்கள மூலியமா வந்து ஒரு 93 பேர். இந்த மொத்தமாக சேர்த்து தான் 389 பேர். இன்னொரு விஷயம் என்ன முக்கியமான தெரிஞ்சுக்கணும்னா, காந்தியும் ஜின்னாவும் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் இல்லை. காந்தியும் முஸ்லீம் பாகிஸ்தான் தனிநாடு கோரிக்கையை வச்ச ஜின்னாவும் கான்ஸ்டியூஷன் அசம்பிளிலே இல்லை. அதாவது அரசியலமைப்பு நிர்ணய சபையிலே இவங்க ஒரு உறுப்பினராகவோ எதுவாகவுமே இல்லை. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மொத்தமாக 389 பேர், 296 பேர். இந்த 292 பார்ட்லி நாமினேட்டட், அதாவது வந்து விகிதாச்சார முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க 10 லட்சம் பேருக்கு ஒருத்தவங்க, ப்ளஸ் சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸ் இராணுவ ஆட்சி 4 பேர், மொத்தம் சேர்த்து 296 பேர்.
டோட்டலாக கேட்டாங்கன்னா 389 பேர். இதையும் பிரித்து கூட எக்ஸாம்ஸில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால தான் இதை டீட்டெயில்டாக எதில் எத்தனை பேர்னு பார்த்துருக்கோம். இதுதான் பாருங்கள், அரசியலமைப்பு நிர்ணய சபை ஒர்க்கிங், அதாவது வந்து செயல்படுது. ஃபஸ்ட்டு மீட்டிங், அரசியலமைப்பு நிர்ணய சபையோட ஃபஸ்ட்டு மீட்டிங் முதல் கூட்டம் எப்போ நடக்குதுன்னா 1946 டிசம்பர் 9. இந்த டேட்டை நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 நடைபெற்றது. அதுக்கடுத்ததா மொத்தம் 389 பேருங்களா கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் மொத்த மெம்பர்ஸ் எவ்வளோனா 389 பேர். அதில் நாமினேட் பண்ணவங்க 10 லட்சம் பேருக்கு ஒருத்தராக நாமினேட் பண்ணவங்க 292 பேர். மன்னர் மாநிலங்கள்லேருந்து 93 பேர். அடுத்ததாக சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸ், இராணுவ ஆட்சி நேரடியாக நடைபெற்ற இடத்துலேருந்து ஒரு 4 பேர். 4 ஊரை பார்த்தோம் நம்ம, டெல்லி, அஜ்மீர், கூர்க், பலுசிஸ்தான், அந்த 4. ஆனால் மொத்தம் 389 பேரில் 211 பேர் மட்டும்தான் இந்த ஃபஸ்ட்டு மீட்டிங்கை அட்டன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு மீட்டிங் 1946 டிசம்பர் 9 நடக்குது. ஆனால் வெறும் 211 பேர் மட்டும்தான் இந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணுறாங்க. இதில் யார் கலந்துக்கலன்னு பார்த்தோன்னா முஸ்லீம்ஸ் கலந்துக்கல. அதுக்கப்புறம் மன்னர் மாநிலங்கள்லேருந்து நிறைய பேர் கலந்துக்கல. மொத்தமாகவே 211 பேர் தான் இதிலேருந்து கலந்துக்கிறாங்க. அடுத்ததாக டெம்பரவரி பிரசிடென்ட், இதுவும் எக்ஸாம்ஸில் நிறைய கேட்டிருக்காங்க. நம்ம பார்க்குற இப்போ எல்லா பாயிண்ட்டுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது வந்து எக்ஸாம்ஸில் குரூப் 1 குரூப் 2 மாதிரி எக்ஸாம்ஸ், குரூப் 4 கூட கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க. டெம்பரவரி முதல் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? அரசியலமைப்பு நிர்ணய சபையோட முதல் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சச்சிதானந்த சின்ஹா. இவர் எதன் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, இவர் தான் வயதானவர் அங்கே இருந்தவங்களே. இது எப்படின்னா ஃப்ரெஞ்சு ப்ராக்டிஸ், அதாவது வந்து ஃப்ரெஞ்சு நாட்டில் அவங்க பின்பற்றுகிற முறை தான் இந்த முறை. வயதானவங்களுக்கு முன்னுரிமை. அவ்வளோதான் டெம்பரரி பிரசிடெண்ட்டாக ஃபஸ்ட்டு சச்சிதானந்த சின்ஹாவை போடுறாங்க. அதுக்கடுத்தா ஃபஸ்ட்டு பர்மனன்ட் பிரசிடெண்ட், இதுவும் எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட கொஷின். அரசியலமைப்பு நிர்ணய சபை கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட முதல் பர்மனன்ட் பிரசிடெண்ட், ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் யாருன்னு கேட்டோன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இவர் தான் ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டாக செயல்படுறாரு. அதுக்கடுத்தா வைஸ் பிரசிடெண்ட்டாக இதுவும் எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட கேள்வி. அரசியலமைப்பு நிர்ணய சபையோட துணைத் தலைவர்களாக பணியாற்றவர்கள் யாருன்னா ஃபஸ்ட்டு ஹெச்சி முகர்ஜி, வி.டி. கிருஷ்ணமாச்சாரி. ஏன்னா எல்லாம் இங்கிலீஷ்லேயே இருக்குன்னு பார்க்காதீங்க, நிறைய விஷயம் இங்கிலீஷ்லேயே எழுதி படிச்சுக்கோங்க. படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், நோட்ஸ் எடுக்கிறதுக்கு தமிழை விட இங்கிலீஷில் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு கண்டென்ட்டு ஒரு சில விஷயம் சொல்கிறது அப்படியே எழுதணுன்னா தமிழில் எழுதிக்கோங்க. பட் கீ பாயிண்ட்டு இங்கிலீஷ்லேயே எழுதி படிங்க. நிறைய எக்ஸாம்ஸில் இங்கிலீஷை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவாங்க, அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. ஸோ இங்கிலீஷில் படிக்கிறது தான் நம்மளுக்கு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நோட்ஸ் எழுதுறது வேணால் நான் சொல்கிறத வச்சு தமிழில் வேணால் எழுதிக்கோங்க. நான் தமிழில் தான் சொல்கிறேன், ஃபுல்லாக தமிழில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தற்காலிக பிரசிடெண்ட்டாக சச்சிதானந்த சின்ஹாவையும், ஃபஸ்ட்டு பர்மனன்ட் பிரசிடெண்ட்டாக ராஜேந்திர பிரசாத்தையும், வைஸ் பிரசிடெண்ட்டாக ஹெச்சி முகர்ஜி, வி.டி. கிருஷ்ணமாச்சாரி, இவங்கள ஃபஸ்ட்டு மீட்டிங் நடக்குது. இதில் தற்காலிக தலைவர், நிரந்தர தலைவர் எல்லாரையும் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சச்சிதானந்தா சின்ஹா ஃப்ரெஞ்ச் ப்ராக்டிஸ், அதாவது ஃப்ரெஞ்சு முறைப்படி இவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. மொத்தம் ஃபஸ்ட்டு மீட்டிங் 1946 டிசம்பர் 9 நடக்குது. 389 பேரில் வெறும் 211 பேர் தான் கலந்துக்கிறாங்க. முஸ்லீம் லீக் அடுத்து மன்னர் மாநிலங்களை சேர்ந்த நிறைய பேர் இதில் கலந்துக்கல. அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கியாச்சு. ஃபஸ்ட்டு கூட்டமும் நடத்தியாச்சு. அதுக்கடுத்து தான் ஃபஸ்ட்டு மீட்டிங் டிசம்பர் 9 நடக்குதுங்களா. டிசம்பர் 9 அதுதான் 4 நாள் கழிச்சு டிசம்பர் 13 1946 ரெண்டாவது ஒரு மீட்டிங் நடக்குது. அதில் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், அதாவது குறிக்கோள் தீர்மானம், பிரியாம்பல், இப்போ நம்ம படிக்கிறோங்களா முகப்புரை, அதை வந்து USA மாடலாக வச்சு ஜவஹர்லால் நேரு தான் அரசியலமைப்பு நிர்ணய சபையில் தாக்கல் பண்ணுறாரு. அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், அதாவது குறிக்கோள் தீர்மானம், இது வந்து அமெரிக்காவிலேருந்து எடுக்கப்பட்டது. முகப்புரை, அதை இறையாண்மை, அதெல்லாம் படிக்கிறோம்ல, இறையாண்மை அந்த சம்மந்தமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் இவர் அமெரிக்காவோட கான்ஸ்டியூஷன்லேருந்து ஜவஹர்லால் நேரு குறிக்கோள் தீர்மானத்தை எடுத்துகிட்டு வர்றாரு. எப்போ? டிசம்பர் 13 1947. அதுக்கடுத்ததாக அடுத்த மாதம் ஜனவரி 22 1947. இந்த டைமில் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் குறிக்கோள் தீர்மானத்தை கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, அதாவது அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்றுக்கொள்கிறது. ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்த குறிக்கோள் தீர்மானத்தை ஏற்றுக்கொண்ட நாள் எப்போனா ஜனவரி 22 1947 அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இவங்க அங்கீகரிக்கிறாங்க.
அடுத்ததா இப்படி போயிட்டே இருக்கும்போது மவுண்ட் பேட்டன்ன்றவர் பிப்ரவரி மாதம் வராரு. மவுண்ட் பேட்டன் பிப்ரவரி மாதம் வராரு. இந்த டைமில் என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா, ஜின்னா இருக்கார்ல, முகமது அலி ஜின்னா தனிநாடு கோரிக்கையை வைக்கிறாரு. நாங்கள் இந்தியா பாகிஸ்தான் ரெண்டாக பிரிங்க, இந்தியா யூனியனுக்குள்ளே இருக்க எங்களுக்கு விருப்பம் இல்லை, முஸ்லீம் பேசுகிறவங்கள பிரித்து பாகிஸ்தான் ஒரு நாட்டை உருவாக்குங்க, இந்துஸ் இருக்கிற இடத்த இந்தியாவை மாற்றிக்கோங்க, இந்திய யூனியனை ரெண்டாக பிரிங்கன்னு அப்போ ஜின்னா பிரச்சனை பண்ணுறாரு. அப்போ மவுண்ட் பேட்டன் வராரு, பிப்ரவரியில் வந்தார். அவர் ஜூன் 3 பிளான் அப்படின்னு ஒரு பிளானை உருவாக்குறாரு, ஒரு பிளானை அறிவிக்கிறாரு. யார்? மவுண்ட் பேட்டன் பிப்ரவரி மாதம் வராரு. ஜூன் 3 பிளான் அப்படின்னு ஒரு பிளானை, ஜூன் 3வது திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாரு. அதன்படி அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்திய யூனியன் 2ஆக பிரிக்கப்படும், இந்து மக்கள் இருக்கிற இடத்த இந்தியாவும் முஸ்லீம் மக்கள் இருக்கிற இடத்துல பாகிஸ்தானும் 2ஆக பிரிக்கிறேன்னு சொல்கிறவர் யாருன்னா மவுண்ட் பேட்டன். ஜூன் 3 பிளான். ஓகேங்களா? இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது பிப்ரவரி 28, 1947 இந்த தேதி வரைக்கும், அதாவது மவுண்ட் பேட்டன் அவரோட திட்டத்தை அறிவிக்காத முன்னாடி 6 மன்னர் மாநிலங்கள் மட்டும்தான் இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையில் ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது நம்ம பார்த்தோம், அரசியலமைப்பு நிர்ணய சபை ஃபஸ்ட்டு மீட்டிங் 1946 நடக்கும்போது 389 பேரில் வெறும் 211 பேர் தான் கலந்துக்கிறாங்க. இதில் முஸ்லீம்ஸ் கலந்துக்கல. அதுக்கு அடுத்ததான் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லப்படுற மன்னர் மாநிலங்கள் கலந்துக்கலன்னு பார்த்தோம். அந்த மன்னர் மாநிலங்களில் இந்த டேட்டு பிப்ரவரி 28 வரைக்கும் 6 பேர் மட்டும்தான் இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. மிச்சம் 93 பேரில் 6 பேர் போச்சுன்னா மிச்சம் 87 பேர் ஜாயின் பண்ணாமே இருக்காங்க. அந்த 87 பேரும் மவுண்ட் பேட்டன் அறிவித்த ஜூன் 3 பிளானுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற எல்லாருமே இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் சேர்ந்துக்கிறாங்க. முஸ்லீம்ஸும் சேர்ந்துக்கிறாங்க. ஏன்னா மவுண்ட் பேட்டன் என்ன சொல்கிறாரு, இந்தியா பாகிஸ்தான் 2 நாடாக பிரிக்கப்படும்னு சொல்கிறாரு. அதனால் மொத்த பேரும் சேர்ந்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தோன்னா, இந்திய குடியரசு சட்டம்னு ஒன்று கொண்டு வராங்க, பார்க்கலாம். மவுண்ட் பேட்டன் திட்டம் அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் எல்லா மன்னர் மாநிலங்களும் சேர்ந்துக்கிறாங்க. அதன்படி ஜூலை 18, 1947 இந்த டேட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. இந்திய சுதந்திர சட்டம் ஆங்கிலேய அரசால் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஜூலை 18, 1947 அறிவிக்கிறாங்க. அதன்படி ஆகஸ்ட் 15, 1947 இந்தியா சுதந்திரம் பெறுது. சுதந்திரம் பெற்று ஒரு முழுமையான சுதந்திர நாடாக இந்தியா ஆகஸ்ட் 15, 1947 மாறுது. யாரோட தலையீடும் இல்லாமல் இந்தியர்களே ஆட்சி செய்யலான்ற சுதந்திரம் இந்தியாவுக்கு இப்போ கிடைச்சிடுச்சு. இப்போது இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அரசியலமைப்பு நிர்ணய சபையில் மொத்தமாக 389 பேர் இருந்தாங்கன்னு பார்த்தோமா, அதில் 90 பேர் பாகிஸ்தானுக்கு போகிறாங்க. மொத்தமாக இப்போது 299 பேர் தான் இருக்காங்க. அந்த 299 பேரில் 229 பேர் விகிதாச்சார அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. மிச்சம் 70 பேர் மன்னர் மாநிலங்களை சேர்ந்தவங்க. மொத்தமாக 299 பேர் அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் இருக்கிறாங்க. இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இப்போது எந்த பிரிட்டிஷ் தலையீடும் இல்லாமல் சவரன் பாடியாக மாறுது. இறையாண்மை மிக்க ஒரு குழுவாக, அசம்பிளி கூட்டமாக, அமைப்பாக மாறுது. அடுத்ததான் நவம்பர் 17, 1947 ஒரு 2 மாதம் சுதந்திரம் கிடைச்சிது. ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறம் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் கான்ஸ்டியூஷனை மேக் பண்ணுறதுக்கு, இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அரசியலமைப்பு நிர்ணய சபையோட தலைவராக ராஜேந்திர பிரசாதே தொடர்றாரு. அடுத்தடுத்து சாதாரண லாஸ், அதாவது சாதாரண சட்டங்களை போடுறதுக்கு ஜிவி மௌலாங்கரை நியமிக்கிறாங்க. ஏன்னா எல்லா வேலையும் இவங்களாலே பார்க்க முடியாதுன்றதுனால கான்ஸ்டியூஷனை தயாரிக்கிறதுக்கு, அதாவது அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கு ராஜேந்திர பிரசாத்தை தலைவராக கொண்டு ஒரு அமைப்பு இயங்குது. அதுக்கடுத்து சாதாரண சட்டங்கள், இந்தியாவுக்கு சாதாரண சட்டங்களை போடுறதுக்காக ஜிவி மௌலாங்கர் தலைமையில் சாதாரண சட்டங்களை போட தலைவராக ஜிவி மௌலாங்கரை கொண்ட ஒரு அமைப்பு செயல்படுது. இதுதான் இந்திய கான்ஸ்டியூஷன், அதாவது இந்தியா சுதந்திரம் பெற்ற வரலாறு. எப்போ நம்ம ஃபஸ்ட்டு எம்என் ராயில் ஆரம்பித்தோம் 1934. எம்என் ராய் ஆரம்பித்து வைக்கிறாரு, எங்களுக்குன்னு இந்தியாவுக்குன்னு ஒரு தனி அரசியலமைப்பு வேணும்னு. அது தொடர்ந்து இவ்வளோ ஸ்டெப்ஸை தாண்டி கடைசியாக ஆகஸ்ட் 15, 1947 சுதந்திரம் ஆகுது. நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம எப்போ தேசிய கீதம், தேசிய பாடலை ஏற்றுக்கொண்டோம், அடுத்ததான் மேஜர் கமிட்டி என்னென்ன போட்டாங்க, மைனர் கமிட்டி என்ன போட்டாங்க, கான்ஸ்டியூஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு டிராஃப்டிங் கமிட்டி எப்போ
அமைச்சாங்க. அந்த டிராஃப்டிங் கமிட்டியில் எத்தனை பேர் இருந்தாங்கன்ற மாதிரி இந்த இண்டிபெண்டன்ஸ், அதாவது சுதந்திரத்துக்கு அடுத்து என்ன நடந்துச்சு இந்தியாவில்ன்றதை பற்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நம்ம பாலிட்டி வீடியோ செவ்வாய், வியாழன், சனி இந்த 3 நாளில் அப்லோட் செய்யப்படும். நண்பர்கள் தவறாமல் பார்க்கவும். பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.